எடுங்க எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் எடுக்கலாம். எரேமியா 29:11 வாசியுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, என்னதானது, சமாதானத்துக்கு ஏதுவானது. இந்த எரேமியா 29:11 என்ன சொல்கிறது? எக்ஸ்பெக்டட் பிளெஸிங், எதிர்பார்த்த அந்த நன்மைகள், ஆசீர்வாதங்களை சொல்கிறது. ஆனால் என்னுடைய செய்தியின் தலைப்பென எதிர்பாராத, அன்எக்ஸ்பெக்டட். நேற்று 3 சொன்னேன், இன்றைக்கு 3 சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் கிருபையினாலே இன்றைக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? எதிர்பாராத 3 காரியங்கள். ஒன்று என்ன? அன்எக்ஸ்பெக்டட் என்கவுண்டர் வித் காட். அதனுடைய பொருள் என்ன? இந்த என்கவுண்டர் என்கிற வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டில் தப்பா பயன்படுத்துவாங்க. ஒரு ரவுடியை சொல்லுவாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? என்கவுண்டர். ஆனா இந்த என்கவுண்டர் என்கிற வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? சந்தித்தல். அதாவது எதிர்பாராத, அதாவது அன்எக்ஸ்பெக்டட் என்கவுண்டர் வித் காட். ஆண்டவர் நம்மை எதிர்பாராமல் சந்திக்கிற ஆண்டவர். இந்த குறிப்பு தான் முதல் காரியம். ஆண்டவர் சபையிலே நாம் இருக்கிறோம். சபையில் இருக்கிற அத்தனை பேரும் அர்ப்பணித்தவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நம்ம வீட்டில் அவியல் சாப்பிடுவோம். அவியல் என்னெல்லாம் இருக்கும்? எல்லா காய்கறியும். நீ நாமூர் போனீங்கன்னா அவியல்ல இல்லாத கறிகள் ஒன்றுமே இருக்காது. அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அவியலை போலத்தான் இன்னைக்கு திருச்சபை எப்படி இருக்கிறது? அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள், அர்ப்பணமே செய்யாதவர்கள் இருக்கிறார்கள். திருமணத்துக்காக, கல்லறை தோட்டத்திற்காக, திருமணத்துக்காக வருகிறவர்களும் உண்டு. சண்டை போடுவதற்கே நினைக்கிறார்கள், வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கனவை தான் திருச்சபை. முதல் நூற்றாண்டு திருச்சபை அப்படி அல்ல, எல்லாரும் அர்ப்பணித்தவர். ஆனா இவ்வளவு சூழ்நிலையிலும் சபை வளருது. ஆச்சரியமா இருக்கு. 3 அடி முன்னால போனா 5 அடி பின்னால இருக்கிறாங்க. ஆனாலும் சபை வளர்கிறது. இது காரணம் என்ன? உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவருடைய வல்லமை. அப்போ என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் அன்எக்ஸ்பெக்டட் என்கவுண்டர் வித் காட். எடுங்க யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2. மோசே மாமனுடைய ஆடுகளை மேய்த்து வருகிறார். மோசேயினுடைய வாழ்க்கை 120 வயது. நான் நீங்களும் 120 வயதை எட்டுவோமாங்கிறது பயமா இருக்கு இல்லையா? பயமா இருக்கு. ஆனா முதல் 40 ஆண்டுகள் எகிப்தில அரண்மனை, அடுத்த 40 ஆண்டுகள் அரண்மனை. அங்கே வனாந்தரத்திலே யாரின் ஆடுகளை மேய்த்தான்? மாமன் ஆடு, அவன் ஆடு அல்ல. அடுத்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தின தலைவன். 3 பிரிவு. இப்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2 ஒரு அதிசயமான ஒரு காட்சியை பார்க்கிறார். ஒரு முட்செடி எரிகிறது, ஆனால் அவிந்து கருகவில்லை. இந்த காட்சியை கண்டபோது கிட்டே வருகிறார். ஆண்டவர் பேசுகிறார், மோசே, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான பூமி, உன் பாதரட்சியை கழற்றி போடுகிறார். அப்பந்தான் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். இவன் இதை எதிர்பார்த்தானா? இல்ல. எதிர்பாராத நேரத்திலே ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஒண்ணு நான் சொல்றேன், முட்செடி எரிகிறது, ஆனால் அவிந்து கருகல். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளின் தன்மை. ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள் எல்லாம் வரும், ஆனால் அழிவதில்லை. ஆண்டவரின் மெய்யான ஊழியர்களுக்கு இதே போல எல்லாம் வரும், ஆனால் அவர்கள் கருகுவதில்லை. ஆண்டவருடைய சபைக்கு
இப்படிப்பட்ட பிரச்சனை வரும். சபை ஒரு நாளும் அழிவதில்லை. வால்டர் என்கிற ஒரு பெரிய தத்துவ ஞானி பிரெஞ்சில் இருந்தான். அவன் 17ஆவது நூற்றாண்டில் இருக்கும்போது சொன்னான், இன்னும் 50 ஆண்டுகளிலே திருச்சபை அழிந்து விடும் என்றான். ஆனா அவன் செத்து போனான். ஆனா சபை அழியவே இல்லை. அவன் வீட்டதான் ஜெனீவா என்கிற ஒரு பைபிள் சொசைட்டிக்கு தலைமையிடமாய் மாறியது. அவன் வீட்டில இருந்தா பைபிள் அச்சடிக்கப்படுகிறது. காரணம் என்ன? ஊழியரோ விசுவாசியோ சபையோ அங்கே எரிகிற நெருப்பு போல வரும், ஆனால் அழிவது இல்லை. அப்போ மோசேயோடு ஆண்டவர் சந்தித்தார். இரண்டாவது பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை. இதில் சவுல் என்கிறவன் அவன் தமஸ்குக்கு நேராக திருச்சபை மக்களை துன்பப்படுத்த செல்கிறான். செல்லும் பொழுது மத்தியான வெளிச்சத்திலே அவனை சந்திக்கிறான். வெளிச்சத்தை கண்டபோது கீழே விழுகிறான். ஆண்டவருக்கு சத்தத்தை கேட்கிறான். உடனே இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. முள்ளிலே உதைப்பது கடினமா? அடுத்த கேள்வி கேட்கிறார், ஆண்டவரே நான் உனக்கு என்ன செய்யும்? துன்பப்படுத்த போன சவுல் இப்ப துன்பங்களை தாங்குகிற ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்கிற மனிதனாய் மாறுகிறார். இதுதான் என்கவுண்டர். இதாவது ஆண்டவர் சந்திக்கிறார். மூணாவது பாருங்கள், சகேவி என்பவன் லூக்கா 19ஆம் அதிகாரம் 5 ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். எப்படிப்பட்டவரோங்கிற வார்த்தை நம்ம எங்க பயன்படுத்தோம் தெரியுமா? நம்ம மகனுக்கு மகளுக்கு மாப்பிள்ளை பெண்ணை பார்க்கும்போது பார்ப்போம், அவங்க எப்படி பட்டவரோ அதே படத்தை அவன் பார்க்கிறான். மரத்துல ஏறி உட்கார்ந்தா ஒரு பெரிய டாக்ஸ் ஆபீசர் அவன் உட்கார்ந்த போது கண்குழியில பார்த்தான். ஏன் மரத்தில் ஏறினான்? குள்ள காட்டத்தி மரத்தில் ஏறினான். சில வேத பண்டிதர் சொல்கிறார்கள், இந்த காட்டத்தி மரத்துல முள்ளு இருக்குமா, அந்த முள்ளுல ஏறி உட்கார்ந்து பார்க்கிறான். ஆண்டவர் மரத்தின் அருகே வந்த போது சொல்கிறார், சகேவி நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டிலே. இதுதான் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம். தங்கச்சி, தம்பி, அண்ணன், அக்கா, ஆண்டவர் உன்னை எதிர்பாராத நேரத்திலே சந்திப்பார். அல்லேலூயா. உனக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார். அந்த காலம் வரையில அமைதியா இருப்பார். அதுக்கு மேல உன்னை விட போறதே கிடையாது. அவர் உன்னை மலை போடும்போது வந்து விடும், உனக்கு ஒரு சேதம் வராது. தூண்டி போடுவார், ஆனால் மூக்கெல்லாம் போயிடும் இல்லையா? நீங்க ஆத்தூர் ஏரல் அந்த பதிலை பார்த்தீங்கன்னா, ஆற்றுல சில மீன் பிடிப்பாங்க. எப்படி தெரியுமா? ஒரு அல்வாளை எடுத்து ஓடி ஓடி வெட்டுவாங்க. அப்போ ஆண்டவர் உன்னை பிடிப்பதற்கு முதல் இது அன்பின் வலை, இரண்டாவது என்ன தூண்டி, மூன்றாவது பட்டயம். ஏன் இன்னும் போராட வேண்டும்? ஆண்டவர் அப்படியான முதல் குறிப்பு என்ன? அன்எக்ஸ்பெக்டட் என்கவுண்டர் வித் காட். தேவன் உன்னை எதிர்பாராத நேரத்தில் என்ன செய்வார்? சந்திப்பார். வட இந்தியாவில் ஒரு சபையில் நான் பேச போயிருந்தேன். முதல் நாள் கூட்டம், 2ஆம் நாள் கூட்டம், 3ஆம் நாள் கூட்டம். 3ஆம் நாள் கூட்டத்தில் நல்ல வாலிப தம்பிகள் தங்கிகள் பாட்டு பாடுறாங்க. மேடையில 5 போதகர் இருக்கிறாங்க. நான் தான் பிரசங்கம் பண்ணேன். அந்த ஆலயம் நிரம்பி வழிஞ்சு. திடீர்னு ஒருத்தர் வட இந்தியா டிரெஸ்ல அப்படியே உள்ள வந்தா, பெரிய பாட்டில் எடுத்துட்டு வரார். ஒரு பாட்டில் நிறைய ஏதோ நிரப்பிட்டு வர. அவர் உள்ள வந்த உடனே சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாரும் கோயிலை விட்டு போறாங்க. போறது மாத்திரம் இல்லாமல் போதகருக்கெல்லாம் கைகால் ஆடு, என்னன்னே தெரியல. உடனே சொன்னாங்க, இப்ப சகோதரர் பேசுவாரு. எனக்கு இந்த சரித்திரம் தெரியாது. ஆண்டவரின் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து முடித்து ஆற்றுகால் கொடுத்தா, எந்த மனுஷன் அந்த பாட்டிலோடு வந்தாலும் முன்னால வந்து அழுது கொடுக்கும். ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் அதிசயமா பார்த்தாங்க. என்னையான்னு கேட்டேன். ஐயா, இந்த பாட்டிலோடு வந்தவன்
என்ன தெரியுமா? கன்வென்ஷன் நடக்கும் போது 3வது நாள்ல ஒரு பாட்டில் நிறைய யூரின் சிறுநீரை நிரப்பி கொண்டு வரும். நல்ல கூட்டம் நடக்கும்போது அந்த சுவர்ல ஏறிவான், எல்லாரும் ஓடிடுவான். ஆனா அவன் பெஞ்சாதி ஜெபிக்கிற ஒரு மகள். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே கேட்டான். அல்லேலூயா. என்னை வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுத்தார். அந்தால அவ வீட்டை சொல்லிச்சு, ஐயா 15 வருஷம் அழுது ஜெபிக்கிறேன், இப்பதான் என் புருஷன் மனம் தெரிஞ்சு இருக்கிறான். அப்ப அவளை கேட்ட, என்ன தொழில் செய்யறேன்? என் தொழில் என்ன தெரியுமா ஐயா? எல்லாரையும் போட்டு தள்ளணும்னு அதை தான் நான் செய்வேன். எல்லாம் காசு கொடுப்பாங்க, போட்டு தள்ளுவேன், முரட்டுத்தனம் பண்ணுவேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே பட்டணத்துல எனக்கு ஒரு கன்வென்ஷன் கூட்டம். சிங்கப்பூர்ல ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு விமானத்துல அங்க போறேன். எல்லாரும் சொன்னாங்க, விமான நிலையத்தில் ஒருவர் உங்களை வரவேற்பார். அவர் நம்பர் அனுப்பியிருந்தாங்க, அதாவது கார் நம்பர், அவர் நம்பரை நான் பார்த்து வெளியே வந்த ஒருத்தர் அருமையா வெள்ளை பேண்ட் வெள்ளை ஷர்ட் விட போதுகிற போல நின்றுட்டு இருந்தார். என் பெட்டி எடுத்து வச்சாரு, கார்ல கூட்டிட்டு போறாரு. அவர் கேட்டாரு, என்ன உங்களுக்கு தெரியுதாங்க? ஐயா எனக்கு வயசாயிட்டு வர வர ஞாபக சக்தி என்னது குறைவு, ஞாபக சக்தி என்னது குறைவு. அவர் சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுமா? இந்த யூரினை வச்சுக்கிட்டு பாட்டலை நான் திறப்ப பாருங்க, அந்த ஆளுதான் நான். என்னப்பா செய்யறேன்னு பைபிள் காலேஜ் போனேன், பைபிள் காலேஜ் படித்து பாஸ்டா இருக்கிறேன். இந்த வருஷம் இந்த கூட்டத்துக்கு உங்களை தான் நான் ஒழுங்குபடுனேன். அல்லேலூயா. என்கவுண்டர் வித் காட். முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு. முதல் குறிப்பனை எதிர்பாராத கர்த்தரின் சந்திப்பு. இரண்டாவது குறிப்பனை எதிர்பாராத எழுப்புதல். அதை நான் சொல்றேன். எடுங்க யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம் வாசிங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய நியாய தீர்ப்பை செய்யாத வாசிகள். பாருங்கள், நினிவே என்கிற பட்டணம் ஒரு பெரிய பட்டணம். 1,20,000 பேர் வலதுகைக்கு இடதுகைக்கு தெரியாத மகா பெரிய பட்டணம். ஆண்டவர் சொல்கிறார், யாரை? யோனாவை அனுப்பி நீ அங்கே போய் பட்டணத்தை விரோதமாய் பேசு என்றார். இந்த நினிவே மக்களுக்கா இஸ்ரவேல் மக்களுக்கு எப்பவும் சண்டை இல்லையா? இந்த யோனா யார்? யூதன். நினிவே மக்கள் யார்? யூதர்களாக புற மக்கள். அதனால ஆண்டவர் சொன்ன உடனே எனக்கு போக விரும்பல. அவன் வேறொரு இடத்துக்கு தப்புகிறான். ஆண்டவர் விடவே இல்லை. புயல் அடிக்கிறது, காற்றடிக்கிறது. பிறகு அவனே சொல்லுகிறான், கடலில் போடுங்கள் என்றால் கடலில் போட்டபோது அவனை விழுங்க என்ன ஆயத்தம் இருந்தது? மீன் ஆயத்தம். மீனிலே மனம் திரும்பினான். மனம் திரும்பின பிற்பாடு நினிவேலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறான். அவன் சொன்ன பிரசங்கம் என்ன தெரியுமா? 40 நாட்களுக்குள்ளே இந்த பட்டணம் என்ன செய்யும்? கவிழ்க்கப்படும். திருவாளர் யோனா என்ன செய்றாரு? பட்டணத்தை வெளியே நின்று குடிசை போட்டு பார்க்கிறார். 40வது நாள்ல இந்த பட்டணம் எப்படி அழியுது என்று பார்க்கணும். எவ்வளவு நல்ல ஊழியக்காரன் பாருங்க. ஆனா பட்டணம் அழியல. ஏன்? ராஜா முதற்கொண்டு சாதாரண மனிதன் வரையும் எல்லா மக்களும் என்ன செய்தார்கள்? மனம் திரும்பி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன தீங்கை செய்யாதபடி என்ன செய்தார்? மனம் மாறினார். எரேமியா 18 பாருங்க. ஒரு பட்டணத்தை ஏழில் பிடித்துவேன் என்பார், இடிப்பேன் என்பார், அழிப்பேன் என்பார். நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாக, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு மனம் திரும்பினால் நான் அவர்களுக்கு செய்ய தீங்கை செய்யாதபடி மனம். 18ஆம் அதிகாரத்தில் ஒரு மனம் மாறுவார். ஆனா இதே வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் மாறாதவர். எப்போ மாறுவார்? நீ மாறினால் அவர் மாறுவார் இல்லையா? உன்னை அழிப்பேன் என்று சொல்வார். ஆண்டவர் சொன்ன அந்த
வார்த்தையை கேட்டு நீ மனம் விரும்பினால் உனக்கு செய்ய வேண்டிய தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பார், உன்னை கட்டுவேன் என்பார். ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று துணிகரமாய் நீ வாழ்வாய். ஆனால் உனக்கு சொன்ன நன்மையை செய்யாதபடி என்ன செய்வார்? மனம் மாறுவார். புரிஞ்சுக்கிடுங்க. அப்படியானால் இந்த நினைவேலே வருகிறது என்ன தெரியுமா? அன்எக்ஸ்பெக்டட் என்னது? அது ரிவைவல். முதலாவது எதிர்பாராத கர்த்தரின் தொடுதல், இரண்டாவது எதிர்பாராத என்னது? எழுப்புதல். நீ எதிர்பாராத நேரத்துல தான் எழுப்புதல் வரும். அல்லேலூயா. எழுப்புதல் பாடல்களில் வராது, எழுப்புதல் பெரிய பெரிய மேடைகளில் வராது, எழுப்புதல் என்பது ஒருவேளை வண்ண விளக்குகளில் வராது, எழுப்புதல் பெரிய பெரிய சோரட்டிகளில் வராது. எழுப்புதல் யாரால வரும் தெரியுமா? தெய்வத்தால் தான். அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை 8ஆம் அதிகாரத்தை 8 வாசித்தால் அங்கு சமாரியாவிலே பிலிப்பு மூலமாய் எழுப்புதல் வந்தது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21 அந்தியோகியாவிலே எழுப்புதல் வந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரம் 2 அங்கே எழுப்புதல் வந்தது. அப்போ நம்ம பட்டணத்துல தேசத்துல எழுப்புதல் வரணும்னா என்ன செய்யணும்? முதலாவது நம்முடைய முழங்காலை முடக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இரண்டாவது என்ன தெரியுமா? எழுப்புதல் வரணும்னா அர்ப்பணித்த மக்கள் பெருகணும். அரைகுறையான அர்ப்பணம் அல்ல, முழுமையான அர்ப்பணித்து பெருகணும். எழுப்புதல் வரணும்னா தியாகம் பண்ணுகிற மக்கள் எழும்பணும். பழைய காலத்துல இந்த தியாகம் என்கிற வார்த்தை எல்லாருடைய வாயில் இருந்துச்சு. இப்ப யாருடைய வாயிலும் தியாகம் இல்ல. தியாகம் என்றால் என்ன? நீ விரும்புகிறதை நீ இழப்பதற்கு பேர் தியாகம். நீ விரும்பாத ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் என்னதான்? தியாகம். நீ விரும்பாத அழைப்பை, விரும்பாத மிஷனரி பணியை ஏற்றுக்கொள்வது தியாகம். அப்படியானால் முதல் காரியம் என்ன தெரியுமா? நான் விரும்புகிறதை இழக்கிறது தியாகம். அண்ணாள் தன் பிள்ளையை தியாகம் பண்ணினார். விரும்பாத ஒன்றை ஏற்றுக்கொள்வது என்ன? சவுலுக்கு ஆண்டவரை பிடிக்காது, ஆனா அவனைத்தான் ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார். யூதர்களுக்கு புறமக்கள் பிடிக்காது, ஆனால் இவனைத்தான் ஆண்டவர் புறமக்கள் மத்தியிலே அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில முதல் காரியம் எதிர்பாராத கர்த்தரின் சந்திப்பு, இரண்டாவது எதிர்பாராத எழுப்புதல். அல்லேலூயா. என்னுடைய ஜெபம் என்ன? எதிர்பாராத எழுப்புதல் இருக்கிற எல்லா சபைகளிலும் என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது ஒருவர் முழு நேரமோ பகுதி நேரமோ அல்ல மிஷனரி பணியோ போடும். ஒரு ஐயா அப்படி ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த மிஷனரி கன்வென்ஷன் வந்திருக்கிறேன், நீ யாரையும் தொடும், என்ன தொட்டாரு? என் மனைவியை தொட்டு விடாதீர்கள், என் வாலிபனை தொட்டு விடாதீர்கள் என்றார். கடைசியில் ஆண்டவர் யாரை தொட்டார் தெரியுமா? அவருடைய மகனை தான் தொட்டார். திருக்கசரமா சொல்றேன், ஆண்டவரே என்னை தொடாத வேறு யாரையாவது தொடும் என்று சொல்வாயானால் உன்னைத்தான் ஆண்டவர் தொட்டு அனுப்புவார். அல்லேலூயா. அப்ப முதலாவது unexpected encounter with God, இரண்டாவது unexpected revival. இல்லையா? ரிவைவல் என்றால் என்ன? ஆண்டவர் மத்தியில் வரணும். இவ்வளவு நாள் பைபிள் வாசிக்கிறியா? பைபிள் வாசிக்கிறேன்னா அது ரிவைவல். ஜெபம் பண்ணலையா? அது ரிவைவல். ஆண்டவருடைய ஊழியத்தை கொடுக்கலையா? அது ரிவைவல். கோபப்பட்ட நீங்கள் கோபப்படாமல் சாந்தமாய் மாறுகிறீர்கள் என்றால் அது பேர் என்னது? ரிவைவல். இல்லையா? ஆண்டவர் மாற்றம் தருகிறார். மூன்றாவதாக ஒரு குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது குறிப்பு என்ன? unexpected failure and restoration. அதாவது எதிர்பாராத வீழ்ச்சியும் சீர்படுத்தல். இதுக்கு யாரை எடுக்கிறேன்னா பேதுருவை எடுக்கிறேன். ஆண்டவருடைய சீடர்கள் 12 பேர். யாராவது ஆண்டவருடைய சீடர்கள் பெயர் 12 பேர் யாராவது சொல்ல முடியுமா? ஆனா அந்த 12 பேர்ல ஒருவர் யார்? பேதுரு. கொஞ்சம் வயசானவர், சீனியர்.
கொஞ்சம் எமோஷனல், உணர்ச்சி வசப்படுகிறவன், அடிக்கடி ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறவன் அவன் தான். ஆண்டவரிடத்துல வாங்கி கட்டி கொள்ளுகிறவன் யார் தான்? அவன் தான். ஆண்டவர் சொன்னார், இதோ மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31 34 வரை எடுத்துக் கொள்ளுங்கள், நானே சொல்லி விடுகிறேன். ஆண்டவர் சொன்னார், மேய்ப்பன் வெட்டப்படுவார், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் எல்லாரும் ஓடிவிடுவீர்கள். உடனே திருவாளர் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன். காவலானாலும் சாவானாலும் உம்மை விட்டு உயரடைய மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ 3 முறை என்ன செய்வாய்? மறுதலிப்பாய். இப்போ பேதுருடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? முதல் காரணம், எழுதப்பட்ட வார்த்தைகளை அவன் நம்பல. எழுதப்பட்ட வார்த்தை என்ன? கையில் உள்ள பைபிள். ஆண்டவர் சொன்னார், மேய்ப்பன் வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்பது பழைய பாட்டிலே மேசியாவை குறித்த ஒரு தீர்க்கதரிசனம். அது அப்படியே நடக்கினார். இவர் சொன்னார், என்ன எழுதப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் நாம விட்டு. அப்ப என்ன அர்த்தம்? எழுதப்பட்ட வார்த்தை முக்கியம் அல்ல, என்னுடைய மன உறுதிதான் முக்கியம். நான் சொல்றேன், எழுதப்பட்ட வார்த்தை ஒரு நாளும் தரையில் விடாது. வானமும் பூமியும் அங்கே ஒழித்தாலும் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் அது அழிந்து போகாது. இரண்டாவது, மத்தேயு 26 இன்னொன்றை சொல்கிறேன். முதலாவது எழுதப்பட்ட வார்த்தையை நம்பல. இரண்டாவது, ஆண்டவர் சொல்கிறார் தீர்க்கதரிசனமாய், பேதுருவே, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்பே எத்தனை பேரை மறுதலிப்பார்? இது தீர்க்கதரிசனம். ஆண்டவர் எப்ப தீர்க்கதரிசனாரு? அவர் எப்பெல்லாம் வாயை திறந்தாரோ அத்தனை என்னதான் தீர்க்கதரிசனம். ஊழியக்கார வாயிலிருந்து வரதெல்லாம் தீர்க்கதரிசனை நம்பி ஏமாந்து விடாது. அப்போ எழுதப்பட்ட வார்த்தையை நம்பல. இரண்டாவது, தீர்க்கதரிசனத்தை தூக்கி எறிகிறார். மூன்றாவது பாருங்க, அவருக்கு ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது மிதமிஞ்ச தன்னமை. எல்லாரும் ஓடுவார்கள். காவலில் வைத்தாலும் சாவு வைத்தாலும் நான் உங்களை விட்டு என்ன செய்வதில்லை, விலகுவதில்லை என்றார். இல்லையா? எடல மாட்டேன். ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ், மிதமிஞ்ச தன்னமை. நான்காவது பாருங்க, எல்லாரும் ஓடுவார்கள். அப்ப என்ன? எல்லாரும் அயோக்கியர்கள், நான் யோக்கியர். இல்லையா? அது சொல்ல, எல்லாரும் இடருவார்கள், நான் இடர மாட்டேன். என்ன நடந்தது? ஆண்டவரை கைது செய்தார்கள். ஆண்டவரை தெரியாது என்று சொன்னான், சபித்தான், சத்தியமண்ணை தொடங்கி அவன் பின்வாங்கி போனான். சேவல் கூவுகிறது, ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். பார்த்த உடனே மனங்கசந்து அழுதார். இல்லையா? மனங்கசந்து அழுதார். இப்ப எடுங்க, இதுதான் வீழ்ச்சிக்கு காரணம். முதல் காரணம் என்ன? எழுதப்பட்ட வார்த்தையை நம்பல. இரண்டாவது, தீர்க்கதரிசன வார்த்தையை நம்பல. மூன்றாவது, அவன் ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னை காட்டிய மிதமிஞ்சி அவன் நம்பினான். நான்காவது என்ன? மற்றவர்களை தவறாய் மதிப்பிட்டார். இப்ப வீழ்ச்சி அடைந்தார். ஆண்டவர் யோவான் 21ஆம் அதிகாரம் 15 எடுங்க. 15 21 22 வாக்கியங்களை வாசித்தால் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னிலும் அதிகமாய் இவர்களை காட்டி என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறாயா? அந்த இடத்துல அன்பு கூறுகிறாயான்னு கேட்கிறார். இவன் சொன்ன பதில் நேசிக்கிறாயா? அன்பு கூறுவதற்கு ஒரு வார்த்தை இருக்கு, என்ன தெரியுமா? அகப்பே. இதான் வார்த்தை. நீங்க நேசத்துக்கு பார்த்தோம்னா அகப்ப குளம்னு ஒரு ஊர். மிஷனரிகள் அங்க வச்ச பேர் அகப்பே குளம், அன்பின் குளம். இல்லையா? ஆனா ஆண்டவருக்கு இவன் சொன்ன பதில் என்ன? பிலியோ என்கிற ஒரு வார்த்தையை சொன்னா. அது என்ன தெரியுமா? சகோதரர்களை நேசிப்பது, நண்பர்களை நேசிப்பது. ஆண்டவர் விலை மதிக்க முடியாத அந்த அன்பை கேட்டார். முதல் தடவை கேட்டாரு, இரண்டாவது தடவை கேட்டாரு, மூணாவது கேட்டார், அழுதுட்டார். ஆண்டவரே, நான் உங்களிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அழுத உடனே ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்போ முதல்ல அவருடைய வீழ்ச்சியை சொன்னேன்.
இரண்டாவது ரெஸ்டாரேஷன், சீர்படுத்தல். என்ன தெரியுமா? 3 குறிப்பு சொல்லி முடிக்கணும். கான்சென்ட்ரேஷன் ஆன் மினிஸ்ட்ரி. அதாவது சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நான் உன்னை மன்னிச்சுட்டேன், உன்னை மறுபடியும் அப்போஸ்தலர் நிலைக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனா உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறேன். கான்சென்ட்ரேஷன் ஆன் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன தெரியுமா? என் ஆடுகளை, என் ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்யும்? நானும் நீங்களும் அன்பு ஆண்டவருக்கு கூர்ந்தால் என்னாலே உங்களால சும்மா இருக்க முடியுமா? முடியாது. சும்மா இருந்தீங்கன்னா அன்பு உறவே இல்லைன்னா அர்த்தம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உன் பொறுப்புகள் மேல் கவனம் செலுத்தினார். அடுத்து சொல்கிறார், இதோ பேதுருவே, இள வயதில் உன்னை இஷ்டமான இடங்களில் சுற்றி திரிந்தார். முதிர் வயது ஆகும்போது உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவேன். உன் கையை நீட்டுவார், ஒருவர் உன் அறையை கட்டுவான் என்று சொல்லி அவன் இந்த விதமாய் மரிக்க போகிறார் என்பதை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொன்னார். முதலாவது என்ன? கான்சென்ட்ரேஷன் ஆன் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இரண்டாவது கான்சென்ட்ரேஷன் ஆன் யுவர் ஃபியூச்சர். அவருடைய மரணம் எப்படி? மூணாவது ஒரு குறிப்பு. இப்ப பேதுருக்கு அவன் வாழ்க்கையை சொன்ன உடனே பின்னால பார்க்கிறா, யார் வாரார்? யோவா. உடனே சொன்ன, ஆண்டவரே இவனை பற்றி என்ன? நான் சில கூட்டங்களை பார்த்திருப்பேன், சிலருக்கு சில ஊழியர்கள் தலையில கை வச்சு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. ஆனா அதை கூட அவங்க கவனம் வைக்க மாட்டாங்க. அடுத்தவங்க தலையை கொடுத்தா அவங்க ஜெபிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னு என்ன செய்வாங்க? நீங்க சிரிக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் அந்த குணம் இருக்கு இல்லையா? அது மகளை அனுப்பிட்டாங்கன்னா காத தீட்டிடுவாங்க. உடனே பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரே எனக்கு சொன்னி, ஆனால் இவனை குறித்து என்ன? உடனே ஆண்டவர் சொல்கிறார், அவன் இருக்க சித்தமானா உனக்கு என்ன? என்னை பிரிவு. அதனுடைய பொருள் என்ன? முதல் குறிப்பு என்ன? கான்சென்ட்ரேஷன் ஆன் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன் பொறுப்புகள் மேலே கவனம் வை. கான்சென்ட்ரேஷன் ஆன் யுவர் ஃபியூச்சர். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவனம் செய். மூன்றாவது என்ன? கான்சென்ட்ரேஷன் ஆன் ஜீசஸ் ஒன்லி, நாட் அதர்ஸ். நம்ம வாழ்க்கையில எப்போதுமே அடுத்தவங்க மேல கண்ணை வச்சா எடறி விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 50 வருஷம் இந்த திருப்பணியை செய்றேன். என் ஊழியம் ஒரு சின்ன ஊழியம் தான். அழைக்கப்பட்ட இடம் சின்னதோ பெருசா எல்லா இடத்துலயுமே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல. ஆனா ஏன் கூட ஊழியத்தை ஆரம்பிச்சவங்க எல்லாம் 2-3 பேர் சேட்டலைட் டிவி வச்சிருக்காங்க. நான் என்ன செய்றேன்? அதே போலதான் ஊழியம் செய்றேன். ஒரு வாலிப தம்பி என்கிட்ட கேட்டான், அண்ணன் எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமான்னு. கேளுப்பாங்க. எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, நீ வளரல. எல்லாரும் உயர்ந்துட்டாங்க, ஊழியத்தில் நீங்க உயரல. எல்லாரும் பெரிய பெரிய கட்டடங்கள் வைத்திருக்கிறாங்க, நீங்க கட்டடம் வைக்கல. எல்லாரும் தங்கள் பின்னால ஒரு பெரு குழுக்களை வைத்திருக்கிறாங்க, நீங்க வைக்கல. நீங்க சாதாரணமா அன்னைக்கு இருந்தது போல இருக்கிறீங்க. நான் தைரியமா கேட்கிறேன், நீங்க ஏதாவது ஒரு பாவம் செய்வீங்களான்னு, ஏதாவது ஒரு அக்கிரமம் அழுது. எனக்கு கொடுத்த அழைப்பை இந்த 50 ஆண்டுகள் தடம் பெறாமல் போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் என்னை அழைத்தாலும் என் தேவராஜ்யத்தை போக வேண்டும் நிச்சயம் எனக்கு உண்டு இல்லையா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் அதை உண்மையா செய்ய வேண்டுமே தவிர பெரிய அளவில் செய்யணும்னு அவசியம் இல்லை. பெரிய அளவில் செய்யணும்னு தேவன் உன்னை அழைத்தால் தைரியமா செய்யும். ஆனால் சிறிய அளவிலே செய்ய வேண்டும் என்று அழைத்தால் அதில் நிலைப்பு இருக்கு. ஆனால் தான் பேதுரு பார்த்து சொன்னாரு, யோவான் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? என்னை அடுத்தவர்கள் மேல் கவனம், அடுத்த மேலே கவனம் செலுத்தினா ஒண்ணு பொறாம வரும், இல்லைன்னா அற்பமா எண்ணுகிற தன்மை வரும் இல்லையா? ஆண்டவர் மேல் கவனம் செய்தால் ஒழுங்காய் தேவராஜ்யம் செய்யும். ஆகவே ஆண்டவர் கொடுத்த செய்தியை நான் சொல்றேன். முதல் குறிப்பு என்ன? அன்எக்ஸ்பெக்டட் என்கவுண்டர் வித் காட். தேவன் எதிர்பாராத நேரத்தில் உன்னை சந்திப்பார். இரண்டாவது அன்எக்ஸ்பெக்டட் ரிவைவல். எதிர்பாராத நேரத்துல நம்ம சபையில, கிராமத்துல, தேசத்துல எழுப்புவது.
மூணாவது என்ன தெரியுமா? அன்எக்ஸ்பெக்டட் அதாவது ஃபெயிலியர். நான் எதிர்பாராத நேரத்துல வீழ்ச்சி வரலாம், ஆனால் அந்த வீழ்ச்சியும் அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல ரெஸ்டோரேஷன் பண்ணுவார் இல்லையா? எழுதுவோம், ஜெபி.